விளையாடுறதுக்கு எனக்கு தங்கத்திலே தங்கத்திலே தங்கத்தாரர்களுப்பையும் வெள்ளியாரர்களுப்பையும் விதவிதமா செய்யும் வச்சு விளையாடுறதுக்கு அந்த குழந்தைங்க விளையாடுவதற்கு வேணும்னு எனக்கு பாலன் வேலையாடும் தங்கத்தாரே இந்த பங்குக செய்யுங்க பங்குகள் செய்யுங்க பங்குகளும் செய்யுங்க தங்கத்தானே வந்து செய்யுங்க நல்லா பந்து விளையாடுறதுக்கு தங்கத்துல பந்துகளும் சரி அது மட்டும் இல்லாமல் வேட்டையாடி விளையாடுவதற்கு தக்கபடியாக அந்த அம்பு ஆறுதலையும் பார்க்கிற போது எனக்கு தங்க தீரே தங்க தீரே வில்லுகளே வில்லுகளே இப்படியெல்லாம் கொடுக்கறீங்கன்னா இது மாதிரி மண்ணில் போய் வந்து உட்காந்துக்கிட்டு விளையாடுவாங்க மண்ணெல்லாம் போயிட்டு வருவாங்க சரி அதனால என்பது விமாறு ஆசாரஞ்சு அவருக்குள்ளே இருந்து சரி அந்த மானு மயிலினங்களை எல்லாம் போய் வேட்டையாடும்படியாக ஆமா தங்கத்திலே அதுக்கே தம்புகாரு அதுக்கே தம்புகாரு அதுக்கே தம்புகாரு அதுக்கே தாம்புகாரு இந்த கொக்கு குருவிகாரு அத்தனையே இந்த வீர வீரமா செய்யுங்க வீர வீரமா செய்யுங்க வீர வீரமா செய்யுங்க
நகை எடுத்து வேக வேகமா செய்யுங்க பஞ்சி வகைகளை எல்லாம் விதவிதமாக அழகாக செய்ய வேண்டும். அதை எல்லாம் எடுத்து அந்த ஆதாரம் அவனிலே வைத்து சரி என் பொருந்தவிமார் வசகர் அம்புகள் எடுத்துக்கிட்டு வந்த அந்த மான்மை இனங்களை எல்லாம் அடிக்கிற மாதிரி சரி வச்சு விளையாடுவதை எல்லாம் உட்கார்ந்து நாங்க அண்ணல பாக்கா சாமி எனக்கு அந்த மக்கவரை எல்லாம் பிறந்தவன் வீட்டுக்கு போய் இந்த மணக்கவரையும் அப்போ மணக்கவரையும் அப்போ மணக்கவரையும் எனக்கு மணக்கவரையும் எனக்கு பிள்ளை கவலை எல்லாம் பெருங்கவரையுமே இந்த நகை வேலைகளை எல்லாம் அப்படியே செய்யுங்க செய்யுங்க ஆகட்டுங்க செஞ்சு தம்பி பத்தமை பற்றையே சரிங்கண்ணா சரிங்கண்ணா அதை மட்டும் வந்தாமல் ஆனால் மன்னா இந்த வேலையை ஒரு பக்கம் நடக்கட்டுங்க அடுத்தபடியா எத்தனை இருந்துட்டாரு நகை நட்ட சொத்து சுகம்னு சொல்லி கொண்டுகிட்டு போனாலும் குழந்தைகளே இருக்கிற இடத்துக்கு போற போது ஒரு 5 வயசாவுக்கு ஒரு முட்டாயாவது வாங்கிட்டு போய் கையில் கொடுக்கணும். அப்படி இல்லைங்கன்னா சரி அந்த குழந்தைய பொக்குன்னு போகணுங்க. நான் அங்க போனதையும் அந்த குழந்தைகளோட விளையாடிட்டு வெளியில வரும்போது ஒருத்தர் கேட்பாங்க ஆரணிக்கதோ புதுசும் கூட்டுக்கு ஏதோ உடம்புற வந்த மாதிரி இருக்குது எங்க அத்தை வந்திருக்கிறாங்க அப்படின்னா அத்தை வந்திருக்கிறான்னு சொல்லுவாங்க. ஆமா அப்படியா இவ்வளவு நாளைக்கு முற்பாடு உங்க அத்தை வந்திருக்கிறான்னா உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்தான்னு ஒண்ணு வாங்கிட்டு வரல அப்படி இருக்கும்னா சரி அவள் பெற்றிருந்தால் தெரியும் அந்த பிள்ளைகளுடைய அருமை கற்றவர்கள் தெரியும் அந்த கல்வியினோட பெருமை உண்மைதான் கற்றவங்களுக்குத்தான் தெரியும் கல்வியினுடைய பெருமை பெற்றவங்களுக்குத்தான் தெரியும் பிள்ளைகளோட அருமைன்னு சொல்லுவாங்க. இந்த வரடிக்கு என்ன தெரியும் குழந்தையும் பார்க்க வந்தாலாமா அது அதுக்கு ஒரு மாப்பலகாரம் கூட கொண்டுகிட்டு வராம சும்மா வீசிட்டு வந்திருக்கிறார் எங்கேயும் அதே கேட்டோம் அப்படின்னு சொல்லுவாரு சுவாமி. அந்த குழந்தைகளுக்கு வேணும்னு சாமி எனக்கு மாவு பலகாரங்கம் பிறந்த வீமார் வீட்டுக்கு மதிப்பாக கொண்டு போயும் மதிப்பாக கொண்டு போகும் மதிப்பாக கொண்டு போவோம் மதிப்பாக கொண்டு போவோம் பச்சாடியும் பலகாரங்கும் சுவாமி நாங்க பக்குவமா கொண்டு போவோம் பக்குவமா கொண்டு போவோம் பச்சரி சிவலகாரம் பிறந்த கலைக்கு நிற்கும் பக்குவம்மா கொண்டு போவோம் பக்குவம்மா கொண்டு போவோம் இந்த கச்சாயங்காரவடை என்பது மக்களுக்கு நான் பக்கத்துடனே கொண்டு போவோம் கட்டரகி கொண்டு போவோம் இந்த கச்சாயங்காரவடை கருத்துடனே கொண்டு போவோம் கருத்துடனே கொண்டு போவோம் எப்படி மாவு பலகாரங்களை எல்லாம் செய்து மதிப்பா போகணுமா தவிர சும்மா போகக்கூடாது. இதுக்கெல்லாம் போலே என் பிறந்த கொண்டு போறது ஒரு 5 லட்சம் பலகாரங்கோ 5 லட்சம் பலகாரங்கோ 5 லட்சம் பலகாரங்கோ 5 லட்சம் பலகாரங்கோ அவருக்கு வேணும்னு அவருக்கு ஒரு ஏறி போலே அடுத்தவங்க வார்த்தா வாய் மேல கை வைக்கணும். அப்படி 1 லட்சம் பலகாரங்கோ 1 லட்சம் பலகாரங்கோ 1 லட்சம் பலகாரங்கோ 1 லட்சம் பலகாரங்கோ இத்தனையும் கொண்டு போற போது தங்கம் போல செய்து தங்கம் போல இருந்து அத்தனையும் அடுக்கி இந்த பலகார மச்சீடையிலிருந்து எல்லாம் வச்சு அப்படி எடுத்து நான் நிறைய வச்சுக்கிட்டு அந்த வெளிவிட நாடு சேரிப்பட்டன பிறந்த இடத்து வீதியில் அப்படி நான் போகணும் பாத்துக்குங்க. இதுக்கெல்லாம் ஆறு சம்பாதிச்சு வச்சிருக்கிறா நாம சம்பாதிச்சது இல்லையா? நாம சம்பாதிச்சா 2 ராகி ரொட்டி பொறிகடலையும் கேது வாங்கிட்டு போ. ராகி ரொட்டி பொறிகடலை
இந்த ராயரொட்டியும் பொறிகடலிக்குமா என் பிறந்தவிமார் விட்டு தெரியட்டு கிடக்குறாங்க. நீ தானே போறோங்கிற பவி கேட்டாங்களா பழக்காரனைய? அதனால கேட்க மாட்டாங்க. ஆறுதே எங்க போனாலும் நீ வரையில சும்மா வந்துடாது, அதை வாங்கி அதை வாங்கின்னு சொல்லுவாங்களா? நாமதே கொண்டுட்டு போவோம். இன்னைக்கு நாம கொண்டுகிட்டு போனாத்தே நாளைக்கு வரையில நம்ம வீட்டுக்கு வர போது அடடா அன்னைக்கு வர போது அவங்க எத்தனை பலகாரத்தை வாங்கிட்டு வந்தாங்க கொடுத்தாங்க. நாம இன்னைக்கு சும்மா போகலாமா? அதனால நாமளும் தக்கபடியா வாங்கிட்டு போகணும்னு வாங்கிட்டு வருவாங்க. நாம கொடுத்தீங்கன்னா அவங்க எப்படி கொடுப்பாங்கன்னு சொல்லி அவங்க வாங்கிட்டு விடுவாங்க. வேற பக்கமெல்லாம் போனா நான் வேண்டான்னு சொல்லல. நீ இப்ப பிறந்தவனோடு போகணுங்கிற, அதனாலதான் வேண்டாங்கிற. பிறந்தவன் வீட்டுக்கு தேடி வாங்கிட்டு போகணும். அதனால சீக்கிரம் இந்த சமையல் பண்டாரத்தை வர சொல்லி பூர பண்ணணும். இதெல்லாம் பண்டாரம் பண்றதா? பலகாரம் எல்லாம் பண்டாரம் பண்றதுங்க, நவநட்டெல்லாம் ஆசாரியார் பண்றதுங்க. இப்ப கொண்டுகிட்டு போறது நானுங்க. கண்டிப்பா நான் கூட வரமாட்டேன். போய் என்ன தின்னு போட்டு வராப்பல, நாம அங்க போய் கூட போய் நாம. சரி பரவாயில்ல தாமரை, இதெல்லாம் தயார் செய்ய வேண்டும் அண்ணா. அப்படி இல்லை தாமரையன் ஆட்சி. அங்க ஆசாரியார் அன்னதன் முன்பதாகத்தானே வாக்கும் அழைத்தாங்க. நவையெல்லாம் வேணுமா? நகை வேணும், நவைக்கு நட்டு வேணும், நட்டு இல்லைங்க நெட்டு பிடிங்கிது. பலகாரம் பச்சடி வேணும். இத்தனை நகையை நமக்கு ஏதாவது ஒரு நகையாவது நாளைக்கு வாங்கி கொடுப்பாங்களா? நீ மட்டும் ஈன சரி, முன்னுக்கார ரெடியா இருக்கிறாங்க. ஏன்னா மிதுக்காரத்து இன்னைக்கு மூஞ்சியே வாட்டமா இருக்குது. என்னது அதன் பிரகாரமே பொன்னி விளனார் உபரியா தீமை இல்லை. எங்க அண்ணக்குடைய தாமரை எப்படி சொல்லுகின்ற பொழுது ஆசாரி வருதையெல்லாம் கேட்டு சரிங்க சாமி சொன்ன பிறகா நகையெல்லாம் பண்ணி கொடுத்தாரோ என்று சொல்லி அந்த வளநாட்டு மாளிகை மற்றையான வச்சுத்தானே தங்காலத்தை தங்க அத்தூரிக்கு எல்லாம் உருக்கி எல்லாம் தக்காடி எங்காமியா செய்கிறாங்க. உருக்கி எல்லாம் நகவேரே நாட்டிலே பொண்ணே அல்ல பொண்ணே உருக்கி எல்லாம் உருக்கி எல்லாம் உன்னையாலே எங்காமியா நகைகள் செய்கிறார். ஒன்னு யூரிக்கு எல்லாம் அந்த பெண் குழந்தை இரண்டு குழந்தைகளுக்கு தேவையான காதுக்கு கம்மல்களும் கழுத்துக்கு அத்தியானங்களும் கழுத்துக்கு கரிசட்டி கழுத்து அத்தி இடுப்புக்கு ஒத்தியானங்களும் கைவங்கிகளும் ஏற்றதொரு கைவங்கிகளும் அடுத்தபடியாக இந்த பாவல் சொன்ன பிரகாரம் 8 வேளைக்கு ஏற்றது ஒரு கனையாளி பண்றாங்க, 10 வேளைக்கு ஏற்ற பாங்கான கனையாளிகளா பண்ணுகிறாங்க. பெண் குழந்தைகள் தேவையான அத்தனை நகையும் பண்ணுகிறாங்க பெண் குழந்தைகளுக்கு. அப்படி பண்ணிட்டு இந்த ஆண் குழந்தைகள் 17 ஆண் குழந்தைகளுக்கு தானே 3 சுத்து என்ற மியம் மூணாராமா என்ற மிய அலங்காரமா
சாமி சரியாக எந்தாமியா செய்தாங்க அதன் பிரகாரமே வடநாட்டு மாளிகையிலே தாமரையுடைய கண்ணை முன்னால வச்சு பார்த்து பார்த்து பண்றாங்க ஆசாரிமார்கள். இப்படி பெண் குழந்தைக்கு தேவையான நகையெல்லாம் செய்து எங்கால கீழே ஓடுற மாதிரி தெரியுது சாமி ஒழுவில்லைங்க அதே தங்க உருகுனது கீழே போட்டாடு தெரியுது அல்லங்க வேஸ்ட் பண்ணிடாதே ஒண்ணும் வேஸ்ட் பண்ணுவாங்க கொஞ்சம் என்னன்னா அதையும் தொட்டு எடுத்துருவீங்களா அதுக்கு சொன்னேன் வீக்கானமா செய்யுங்க வேக்கானமா பண்ற போறங்க இப்படிக்கெல்லாம் பெண்களுக்கு தேவையான நகையெல்லாம் பண்ணி எடுத்து வச்சாங்க, ஆண்களுக்கு தேவையான நகையெல்லாம் பண்ணி எடுத்து ஒரு வரமா வச்சாங்க. அடுத்தபடியா இந்த குழந்தைகள் விளையாடுறதுக்கு தேவையான தங்கத்திலே கிளிப்பியானது தகுந்தபடியானது விடுறாங்க, வெள்ளியிலே கிளிகிழிப்பு விதமா பண்ணி வச்சாங்க. இப்படி எல்லாம் பண்ணி வச்சுட்டு பார்த்தாங்க எப்படி கொண்டு போவாங்க தாமரையாத்தா. அதனால எங்க ஆசாரிமார்கள் தானே சாமி தங்கத்தையே தானூருக்கு சாமிய தானூருக்கு தானூருக்கு தங்க போல போட முடியும் தங்கத்துல கட்ட கொஞ்சம் வெள்ளியில பார்த்து போடும் போல போட்டலாங்க சாமி. அப்படி தங்கத்துல மூளைகளானதை செய்து வெள்ளியில கட்டுகளானது விதமா போட்டாங்க, அரும்புகளானதை வச்சு அழகான மூளையானதை பண்ணி ரெடியா இருக்கு சாமி. தாமரையாத்தா பாருங்க பாருங்க போன எப்படி இருக்குது. வேலை ரெடிங்க வந்து நேத்தும் கூட இப்படி இல்லை. ஆமா புள்ள மொத்தா வேலை மொத்தான்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. அதனால சாமி நல்ல வேலைக்கார பரவாயில்லப்பா, எல்லாம் நல்லா பண்ணிருக்கிறீங்க, நல்லா பண்ணிருக்கிறீங்க. ஆமாங்க. இந்த மாடு மயிலுகள்ல ஆசாரத்துல பசங்க வேட்டையாடுறதுக்குன்னு அது உசுரோட ஓடுற மாதிரியே தெரியுது பாரு. ஆமாங்க நல்ல வேலையில முண்டகாரமா அதெல்லாம் அவன் பண்ணதே இருக்கா. மாநாடு துள்ளிக்குது குதிக்குது பாக்க நவருங்க நவரு அது ஆகாம மட்டும் படுத்துக்கு அதுக்கு 8 கால் வச்சு பண்ணிக்கிற மாதிரி. ஆமா 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 சரியான நல்ல வேலை முண்டகாரமா ஆமா மிக்க சந்தோஷமப்பா. எல்லாம் தாமரை சொன்ன பிரகாரம் தங்கத்திலையும் வெள்ளியாலையும் தேவையான நகைகள் எல்லாம் செய்தாங்க, விளையாட்டு பொருளை செய்தாங்க, எல்லாம் எடுத்து வச்சுட்டு சாமி ஆச்சாரியார்களுக்கு வேணும் என்கிற அப்பா விடைபெறுகிறோம். எங்களுக்கு வேணும் சொன்ன மாதிரி அதான் செஞ்சு கொடுத்துட்டீங்க. அதனால நீங்க சும்மா போக கூடாது, சும்மா அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு பொன் பொருளாதார தாரை கொண்டு வந்து வாரி வழங்கினாங்க. அப்பா சாமி போதுமா இன்னும் வேணுமா? போதுமா என்னால தேவைப்பட்டா உடனே அரண்மனைக்கு வாங்க. சரிங்க எங்க வீட்டுக்கு வாங்க, நான் வேணுங்கிறத கொடுக்குறோம். சரிங்க எங்களுக்கு ஒண்ணும் பற்றாத குறைன்னா நம்ம கிட்ட வந்து சொல்றேன். அப்படி இருக்க கூடாது. நாங்க இருக்க வரையிலும் எங்களுடைய காலத்திலே யாரும் பட்டினியாக இருக்கக்கூடாது, சரி யாருக்கும் பத்தாமையும் இருக்கக்கூடாது. இல்லையங்கிறதுக்கு அதை கொடுத்து ஆதரிக்கிறதா எங்களுடைய பழக்கம். அப்ப போயிட்டு வரீங்க, போயிட்டு வர மிக்க சந்தோஷம். போயிட்டு வர அப்ப நல்லது நல்லது விருந்தாளுக்கு சில காணிக்கை எல்லாம் வாங்கி சென்றார் ஆசாரிமார்கள். இப்படி இருக்க தாமர கமலம் செய்வதையெல்லாம் பார்த்து மகிழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க வடநாட்டு மாநில. இந்த நேரத்தில் அண்ணா தலையாட்டுனா ஏன்னா மணி ஆயிட்டுதுடா, இந்த வாழ்த்து மரத்தை பத்து வாங்கிக்கலாம். அதனால தாண்டா தம்பி மணி ஆகி போச்சு, மணி ஆயிடுச்சு. நகை நட்டல்ல